ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் தியாவும் நானும். இன்னைக்கு வீடியோல வந்து ஹெல்த்தியான 2 ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அடுப்பு பத்த வைக்க வேண்டாம். எதுவுமே தேவை கிடையாது. அப்படியே சிம்பிளா செஞ்சிடலாம். பச்சை பயிரை முளைக்கட்டி எப்படி பண்ணுறதுன்றது தாங்க நம்ம பார்க்க போறோம். நான் நம்ம சேனல்ல ஆல்ரெடி வந்து ஒரே மாதிரி மாவு அரைச்சு பச்சை பயிறு தோசை, பச்சை பயிறு கார பணியாரம் எப்படி செய்யறதுன்னு போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போல்லாம் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டுங்க. ஸோ அதனால தான். சரி வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பச்சைப்பயிறு வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம அதிகமாகவே போட்டுக்கலாம். ஏன்னா வந்து முளைக்கட்டி அந்த முளைக்கட்டின பயிர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம ஒரு 4-5 நாளுக்கு நம்ம வச்சுக்கலாம். முளை கட்டிட்டு முதல் 2 நாள் வெளியே இருக்கலாம். அடுத்து ஒரு ஒரு 3 நாள் 2 நாள் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 6 மணி நேரமாவது ஊறி இருக்கணுங்க பச்சைப்பயிறு. நல்லா ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணியை வடிச்சுட்டு இந்த ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாங்க. இந்த இட்லிலாம் சுடுவோம் தெரியுமா, அந்த துணி இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் போட்டு இந்த மாதிரி கட்டிக்கோங்க. கட்டிட்டு அந்த துணியை வந்து ஏதாவது ஒரு நல்ல சேஃப்டியான இடத்துல ஹேங் பண்ணி விட்டுருங்க. நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஒரு கர்ச்சீஃப் இருக்குது, அதில் கட்டிட்டு அந்த பாத்திரம்லாம் கவுக்குற ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கட்டி விட்டுருவேன். அந்த கர்ச்சீஃபை வச்சே கீழே அடியில் ஒரு சின்ன கிண்ணம் வச்சுருவேன். ஸோ தண்ணி ஏதாவது கொஞ்சம் நெஞ்சம் இருந்ததுன்னா அது அதில் வடிஞ்சிரும். இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் வந்து காலையில் ஊற வச்சு ஈவினிங் போல் கட்டி விட்டேங்க. இப்போ நான் ஈவினிங் வந்து ஒரு 5-5:30 மணிக்கு நான் அந்த மூட்டை கட்டியிருப்பேன். இப்போ மணி 10ங்க. ஒரு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கே வந்து இந்த அளவுக்கு முளை விட்டுருக்கு. துணி வந்து நல்லா கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சுங்க. அதனால் துணியில் வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா தெளித்து விட்டு திருப்பியும் கட்டிட்டேன். இப்போ மறுநாள் காலையில் பாருங்கள் எவ்வளோ நல்லா முளைச்சிருக்கு எல்லாமே. பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியுதுங்களா எவ்வளோ முளைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து இதை எடுத்து ஒரு கண்டெய்னரில் போட்டு கூட நம்ம வச்சுக்கலாங்குங்க. இது வந்து ஒரு 3 நாளுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே கொஞ்சம் காஞ்சா மாதிரி ஆகும். இன்னொன்று இதை வந்து நம்ம முளை விட்டதுக்கப்புறம் கவனமாக பார்த்துக்கணுங்க. ஏன்னா அதில் அந்த பாக்டீரியாஸ்லாம் வந்து இதுவாகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நம்ம முளைக்கட்டின பயிரை வந்து, அதாவது பச்சைப்பயிரே ரொம்ப நல்லது. அதை அப்படி சாப்பிட்றத விட முளைக்கட்டி சாப்பிட்றதுனால எவ்வளோ நன்மை இருக்குது, அதில் எவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது, எவ்வளோ மினரல்ஸ் இருக்குன்ற அட்டவணையெல்லாம் நான் இதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பருப்புங்கள்லேயே ரொம்ப நல்ல பருப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பருப்புங்க. ரொம்ப நல்லது. இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம நல்லாவே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்நாக் என்னன்னு பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ங்க. இந்த மாதிரி முளைவிட்ட பச்சை பயிரை வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு பவுலுக்கு எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு ஆள் சாப்பிட்றதுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை எடுத்துக்கிட்டு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு இதில் வந்து லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து அந்த வெல்லம்லாம், அதாவது நாட்டு சர்க்கரைலாம் போய் நல்லா அதில் கோட் ஆகும். அதுக்காக தான். உங்களுக்கு அந்த புளிப்பு சுவை பிடிச்சிருக்கோன்னா லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் ஊற்றிருக்கேன். ரொம்ப கூட ஊற்றலை. ஸோ இனிப்பு புளிப்பு அந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு ஸ்நாக்கு. இதை அப்படியே நம்ம சாப்பிட்டுக்க வேண்டியது தான். இந்த காலையில் டிஃபனுக்கும் மதிய லஞ்சுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும்லங்க, 11 மணி 11:30 மணி. அப்போ நம்ம ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருக்கும். அந்த மாதிரி டைமில் இதை மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிடலாம். ரொம்பவே ஹெல்த்துங்க இது. அதுலேயும் நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ போட்டு சாப்பிட்டா இன்னும் கூட ரொம்ப ஹெல்த்து. நெக்ஸ்ட்டு ஸ்நாக் என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க நான். இந்த வெஜிடபிள் சாப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் கேரட் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இந்த அளவுக்கு சாப் பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் வந்து நீங்கள் முட்டைகோஸ் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் தான். என்னென்னலாம் வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அது எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம். குறிப்பாக வெள்ளரிக்காய் அதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ கிளைமேட் வந்து ரொம்ப பனிக்காலன்றதுனால நான் வெள்ளரிக்காவை ஸ்கிப் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் முளைக்கட்டின பயிறு, அது கூடவே கொஞ்சமாக உப்பு,
அப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸு. பெப்பர் வேணும்னா பெப்பர் போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு பெப்பர் போடல. சாட் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறேங்க நானு. இதுவும் ஆப்ஷனல் தான். இருந்தா போடுங்க, இல்லன்னா விட்டுருங்க. ஸோ அவ்வளோதாங்க. இப்ப நம்ம இந்த மிக்ஸிங்க ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இது வந்து 2 பேரு சாப்பிடுற அளவுக்கு நான் இப்ப பண்ண போறேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பச்சை பயிர போட்டுக்கலாம். பச்சை பயிர போட்டு நம்ம நறுக்கி வச்சிருந்தோம்ல, வெங்காயம், தக்காளி அது எல்லாத்தையுமே இது கூட அப்படி அப்படியே ஆட் பண்ண போறோம். அவ்வளோதாங்க. இப்ப பாருங்க 2 கைப்பிடி அளவுக்கு 2 பேருன்றதுனால 2 கைப்பிடி அளவுக்கு நான் முளைக்கட்டின பச்சை பயிர ஆட் பண்ணிக்கிறேன். பொடியா சாப் பண்ணி வச்சிருந்த கேரட்ட நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விருப்பமா இருந்துச்சுன்னா, இது கூட தேங்காய் கூட நம்ம திருவி சேர்த்துக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்ல டேஸ்ட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டோம் தெரியுமா? அந்த நாட்டு சர்க்கரை போட்டு ஸ்வீட்டா சாப்பிட்டோம் தெரியுமா? அது கூடவும் நம்ம தேங்காய் துருவி போட்டுக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அ ஸோ இப்போ வந்து இந்த சாப் பண்ணி வச்சிருந்த எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம என்னென்னலாம் ரெடி பண்ணி வச்சிருந்தோமோ, அது எல்லாத்தையும் நான் இது கூடவே போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ என்ன பண்ணலாம், இது கூட கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு, பெப்பர் வேணும்னா பெப்பர் போட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் வந்து தேவையான அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப சின்ன ஸ்பூனு. அதனால இது வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 4, 5 ஸ்பூனு. நீங்க வந்து இந்த டேபிள் ஸ்பூன்ல சேர்க்குறீங்கன்னா, நீங்க வந்து 1 1/2லேருந்து 2 சேர்த்துக்கோங்க. 2 பேர் சாப்பிடுறதுக்கு அந்த அளவு கரெக்ட்டா இருக்கும். இல்லனாலும் ரொம்ப புளிப்பாயிடும். அதுக்காக தான். சாட் மசாலா வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. அது உங்க விருப்பம் தான். நான் சும்மா ஒரு ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் உப்பெல்லாம் போட்டு இத நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற வேண்டியதுதாங்க. ஆனா, இது வந்து இப்ப டிஃபன் பாக்ஸ்ல கட்டி குடுக்குறீங்கன்னா, நீங்க வந்து இந்த சாட் மசாலாவையும், உப்பையும் அ தனியா ஒரு டப்பால போட்டு குடுத்துருங்க. அவங்க சாப்பிடுற நேரத்துல அத மிக்ஸ் பண்ணிக்க சொல்லுங்க. நீங்களே வீட்ல மிக்ஸ் பண்ணி டிஃபன் பாக்ஸ்ல போட்டு குடுத்தீங்கன்னா, அது வந்து தண்ணி விட்டுடும். அதனால தான் வேற ஒண்ணும் இல்ல. இப்போ உடனே சாப்பிடுறாங்கன்னா, இத நம்ம போட்டுறலாம் உடனே. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சப்போஸ் இது வந்து வேலைக்கு போறவங்களுக்கு, ஸ்கூல் போற குழந்தைங்களுக்கு ஸ்நாக்கா நம்ம டிஃபன் பாக்ஸ்ல கட்டி குடுக்குறோம்னா, அப்ப வந்து ஒரு பேப்பர்லயோ, ஒரு கவர்லயோ இந்த சாட் மசாலாவையும், உப்பையும் தனியா போட்டு குடுத்து அனுப்புங்க. அவங்க சாப்பிடுற நேரத்துல அத கலந்துக்க சொல்லுங்க. அவ்வளதான். அ உப்பு வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. உப்பே போடாம கூட சாப்பிடலாம். அது அவங்கவங்களோட விருப்பம் தான். எனக்கு கொஞ்சமாவது உப்பு இருக்கணும். அதனால நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குங்க. இன்னும் இதில வந்து வெள்ளரிக்காலாம் போட்டு நம்ம வெயில் காலத்தில சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சூப்பரா இருக்கும். பச்சை பயிறு வந்து நம்ம முளைக்கட்டி அப்படியே சாப்பிடும்போதே அது ரொம்ப சூப்பரா இருக்குங்க. பாருங்க எவ்ளோ கலர்ஃபுல்லா இருக்கு. அ இது கூடவே வந்து மிக்சர் கொஞ்சம் இருக்குங்க என் கையில. அந்த மிக்சர நான் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா, அதெல்லாம் கூட நீங்க இதில கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா தான் இருக்கும். என்கிட்ட மிக்சர் இருந்தது. அதனால நான் இப்ப அத ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்ப இது கூடவே நீங்க வந்து வேக வச்ச வேர்க்கடலை போடணும்னாலும் போட்டுக்கலாம். அதெல்லாம் உங்களோட விருப்பம் தான். இல்ல நட்ஸ் எல்லாம் பொடி பொடியா கட் பண்ணி போட்டு சாப்பிடணும்னாலும் சாப்பிட்டுக்கலாம். எல்லாமே உங்களோட விருப்பம் தான். ஸோ இந்த மாரி மிக்சரையும் தூவி நல்லா கலந்து, அத சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க. உண்மையாவே ரொம்ப நல்ல ஸ்நாக் இது. ரொம்ப சூப்பரா இருக்கும். பச்சை பயிர மட்டும் கொஞ்சம் பால் மாறாம அதிகமான அளவுக்கு நம்ம ஒரு 4 பேர் இருக்கோம்னா, ஒரு ஒரு 1/4 கிலோ இல்ல 200 கிராம் பச்சை பயிறு நம்ம மொளக்கட்டி, இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்கா நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ரொம்ப கலர்ஃபுல்லா, ரொம்ப யம்மியா இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தும் கூட. நம்ம வந்து இந்த அ காலையில, மதியம் இந்த கேப்ல நமக்கு வந்து ரொம்ப பசி எடுக்கும். அப்ப நம்ம பார்க்குறதெல்லாம் சாப்பிடுவோம். அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி ஹெல்த்தா நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் என்னோட சேனல்.